இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை திண்டுக்கல் சாலையில் விபத்துகளை தடுக்கும் விதமாக பாத்திமா கல்லூரி முதல் பறவை சாலை வரை மேம்பாலம் அமைக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அது குறித்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. மதுரையை சேர்ந்த நடராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனுவினை ஒன்று தாக்கல் செய்திருந்தார். மதுரையில் இருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய அந்த மாநில நெடுஞ்சாலையில் பாத்திமா கல்லூரி முதல் சமயநூறு வரையிலான அந்த பறவை வரையிலான அந்த பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்துள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை விளாங்குடி பறவை காய்கறி வணிக வளாகத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான கனரக மற்றும் இலகுரக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றது. அந்த பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு வாகனங்கள் அதிக அளவில் வந்து செல்லும் நிலையில் மதுரை திண்டுக்கல் அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் அதனை தடுக்க காய்கறி வணிக வளாகத்தின் உபயோகத்தில் உள்ள 60 அடி சாலையின் அருகில் வைகை ஆற்று பகுதியில் பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும், இதன் மூலம் மதுரை திண்டுக்கல் சாலையில் போக்குவரத்து நெருக்கடி குறைவதுடன் விபத்துகள் உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில் அதன் எண்ணிக்கையும் குறையும் எனவும் மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், மரியா கிளார்க் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் கோரிக்கையான திண்டுக்கல் சாலையில் பாத்திமா கல்லூரி முதல் பறவை வரையிலான அந்த மேம்பாலம் அமைப்பது குறித்து 3 மாதத்தில் உரிய முடிவுகள் எடுக்க மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையர் உரிய முடிவெடுக்க உத்தரவிட்டு இந்த விசாரணை என்பது அடுத்த ஒரு விசாரணைக்கு ஒத்தி வைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.